ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ். ஸோ ஸ்விட்ச் கேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோ தமிழில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அப்லோட் ஆகும். உங்கள் மெயிலுக்கே நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போவோம். உங்களுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சி ப்ரோக்ராமிங் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு C++, ஜாவா, PHP, சிஷா இது மாதிரி நிறையா லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அண்ட் பைத்தான் எல்லாமே பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் எல்லாமே தமிழில் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்விட்ச் கேஸுன்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லூப்பு பார்த்தோம். ஸோ லூப்னால் கண்டினியூஸாக ஒரு 10 நம்பர்ஸ் ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். அடுத்து இஃப் எல்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் வேறு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஒரு எப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, நம்ம போய் இப்போ ட்ரெயின் புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் ஏறுற மாதிரி தான். ஜஸ்ட்டு வந்து எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அங்கே போக முடியும். அதே மாதிரி தான் இங்கே வந்து நிறையா பிளாக் இருக்கும். ஸோ அதில் எந்த பிளாட்ஃபார்ம் நம்பர்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் அந்த பிளாட்ஃபார்ம் நம்பருக்கு உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ அதை தான் ஸ்விட்ச் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்விட்ச் கேஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்படி தான் போடுவாங்க. ஸ்விட்ச் கேஸில் இன்ட்டு இங்கே பார்த்திங்களா, இங்கே இன்ட்டு மட்டும்தான் அலௌடு. இன்ட் அண்ட் ஸ்ட்ரிங் சம்திங் அது மட்டும்தான் அலௌடு. நீங்கள் நெக்ஸ்ட் லாங்குவேஜில் இதை டீப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஸ்விட்ச் நான் இன்றைக்கி இன்ட்டு தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இங்கே கேஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க 1. இங்கே பாருங்கள், இந்த 1ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்த 1ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்குக்கான நம்பர். ஓகேங்களா. இப்போ நான் இந்த 1, 2 எனி நம்பர் என்ன வேணாலும் நம்ம இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு இங்கே இடத்துல பிரேக். ஸோ இந்த பிரேக் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பிரேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நான் 2 கொடுக்குறேன். அதே மாதிரியே உங்களுக்கு நிறையா வந்துகிட்டே இருக்கும். பிரிண்ட் ஆஃப் பிரேக். இது மாதிரி கேஸ் 3, கேஸ் 4 எத்தனை கேஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. சரி, நான் அதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். ஷார்ட்கட் கீ மோஸ்ட்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் 1. இந்த இடத்துல வந்து 3, 4 அப்படின்னு சொன்னால் போட்டிருக்கேன். ஓகேங்களா. பிரேக் எந்த அலைன்மெண்ட் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து டிஃபால்ட். இப்போ டிஃபால்ட் நம்ம இஃப்எல்ஸில் பார்த்தோம். இஃப்ல வந்து கடைசியில் இல்ஸு போட்டிருப்போம். அது எதுக்குன்னா, எதுவுமே ட்ரூவாக இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை போய் பிரிண்ட் பண்ணலாம். அதே தான் இங்கேயும். இந்த இதில் நம்ம கொடுத்ததில் எதுவுமே இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் போய் பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது நீங்கள் இதில் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நான் வந்து கோலன் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இங்கே போட்டிருக்கிறது செமிகோலன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, பார்த்து தெளிவாக நீங்கள் போடுங்க. ஸோ இவ்வளோ தான். டிஃபால்ட்டுக்கு நம்ம பிரேக் கொடுக்காமலாம் இருக்கலாம், கம்பல்சரி கிடையாதுன்னு. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஐ வந்து 0 அப்படின்னு நான் வைக்கிறேன் இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணலான்னா, ஸ்விட்ச் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம போடணும் இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். 5 errors காமிக்குது. என்னன்னு நம்ம செக் பண்ணுவோம். பிரிண்ட் ஆஃப். ஸோ பிரிண்ட் ஆஃப் நான் போட்டிருக்கேன், ஆனால் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்துலலாம் நான் 1ன்னு போட்டிருக்கனால 1 என்ன இருக்கோ அதை நான் போட்டுறேன். ஸோ இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணி காமிக்கிறது, ஈஸியாக உங்களுக்கு புரிகிறதுக்காக.
நீங்கள் இது தான் ஃபாலோ பண்ணணும்ல, நீங்கள் printfல என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கேஸ் நம்பரை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஒரு எரர் இப்போ ஃபைனலாக காமிக்குது. காரணம் என்னன்னா டிஃபால்ட்டு, அங்கேயும் நான் வந்து டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டிங் சொல்லி வச்சுனேன். ஓகேங்களா, டிஃபால்ட்டாக பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். நோ எரர், கண்ட்ரோல் F9 டிஃபால்ட் பிரிண்ட். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஐ இருக்கா, ஐ வந்து 0ன்னு இருக்குது. ஆனால் இங்கே இந்த கேஸ் நம்பர்லாம் பாருங்கள், 0 எங்கேயாவது இருக்கா, இல்லை. ஸோ இல்லாத ஒரு நம்பரை கொடுத்தா டிஃபால்ட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஐயில் வந்து நான் வந்து 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 4 கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா 4 பிளாக். இந்த ஐ என்ன ஆகுனா ஸ்விட்ச் கேஸ் வந்துடும். ஸ்விட்ச் கேஸில் ஐ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஐயோட வேல்யூ 4. ஸோ இந்த ஐயோட வேல்யூ 4ன்றது எந்த கேஸோட பொருந்துதுன்னு செக் பண்ணோம். ஸோ இந்த கேஸோட தான் பொருந்தது, ஏன்னா இங்கே 4 இருக்குது. ஸோ அதனால் அதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். அது வந்து எனி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறீங்கனாலும் அதுவும் பிரிண்ட் ஆகும். இதுக்குள்ளே நீங்கள் ஃபார் லூப் கிரியேட் பண்ணலாம், இஃப் கிரியேட் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த கேஸ்க்குள்ளே. ஆனால் இந்த கேஸோட இதுதான் பிரேக் கம்பல்சரி போடணும். ஸோ சப்போஸ் நான் வந்து இப்போ 1 கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1ன்னு வருது. ஆனால் நான் 1 கொடுத்துட்டேன், ஆனால் இங்கே வந்து நான் பிரேக் போடலை. இது வந்து கமெண்ட் டேக்னு சொல்லுவாங்க, சிங்கிள் லைன் கமெண்ட் டேக். சிங்கிள் லைன் கமெண்ட் டேக் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரோக்ராமில் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிறத வந்து கோடை எக்ஸிக்யூட் பண்ணாது. அதுக்காக தான் சிங்கிள் லைன் கமெண்ட் டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் 1 கொடுத்துருக்கேன், அங்கே வந்து பிரேக் போடலை. பிரேக் போடலைன்னா என்ன ஆகுதுன்றதை மட்டும் பாருங்கள். 1 2 பார்த்தீங்கன்னா பிரேக் போடாதனால கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டையும் அதை எடுத்துக்குது. நான் இப்போ இங்கே பிரேக் போடலை, ஆனால் இப்போ வந்து நான் 2 பிரிண்ட் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எதுவும் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எதுவும் அஃபெக்ட் ஆகாது. எந்த பிளாக் கால் பண்ணுறோமோ அந்த பிளாக் தான் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் வந்து பிரேக் போடலைன்னா நெக்ஸ்ட் பிளாக் வரையிலும் போகும். இப்போ நான் இங்கே பிரேக் போட்டுறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் கேஸ். ஓகேங்களா, நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் டெக்குன்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நிறையா வீடியோ நிறையா லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். லேட்டஸ்ட் லாங்குவேஜ் இல்லை உங்களுக்கு டெஸ்டிங் எது வேணாலும் நீங்கள் என்னை கற்றுக்கலாம். என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைல் கூட இருக்குது. அதில் வந்து நீங்கள் பாலமுருகன் OCA.MCSA அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய நேம் வரும். ஸோ நீங்கள் அதுலேயும் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுலேயும் நான் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.